என்னடி ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலக்குனியா? இந்த பாதாமும் பிஸ்தாவும் தான் அகிலாவையும் விஸ்வாவையும் ஒன்னா சேர்த்து வைக்கணும்னு விதி இருக்கு. அத மாத்த யாரால முடியும்? சூப்பர் சூப்பர். இங்க கலக்கிறது பெருசு இல்லடி, அங்க போய் செம்ம கலக்கு கலக்கு. எடுத்துட்டு போ. நான் வந்துடுறேன். போ 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 கலக்கு. அகிலா, விஸ்வா சரியா டிஃபன் சாப்பிடல. இந்த பாலையாவது மிச்சம் வைக்காம குடிக்க சொல்லு. இல்ல கொடுத்துறேன். அடடா அகிலா வரா. ஐயோ, இது வேற இந்த நேரத்துல காத்துல பறக்குது. அகிலா இந்த பாலை கொண்டு போய் விஸ்வா கிட்ட குடுக்க போறா. விஸ்வா அத குடிக்க போறாரு. அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும். 10 மாசத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்கும். சொத்து மொத்தமும் நம்ம கைக்கு வர போகுது. ராஜு, ராஜு இங்க வா. என்னங்குது? ஏன் இப்படி நின்னுட்டு இருக்கீங்க? அகிலா போனால, அதுக்காக தான் இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன். இது வேற. இன்னில இருந்து நாளை எண்ணிக்கோ. கரெக்டா 10 மாசத்துல இந்த வீட்ல குழந்தை சத்தம் கேட்க போகுது. ஆமாங்க, எனக்கு அந்த சரி வா, அவங்க பாலை குடிக்கிறாங்களா இல்லையான்னு பாப்போம். வா வா வாங்க. விஸ்வா, இந்தாங்க பால் குடிங்க. எனக்கு நீ பால் வேண்டாமா? பால் சாப்பிட்டா நைட்டு தூக்கம் வரும். நான் நீ கண் முழிக்கணும். ஏன்னா அப்பாவை பார்த்துக்க வேணாமா? காலையிலேருந்து ஒரே இருமலா இருக்கு அவருக்கு. டாக்டர் வந்து பார்த்துட்டு கண்டினியூஸா 2 நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மருந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காருல அவருக்கு. நைட் யாராவது ஒருத்தர் கண்டிப்பா கண்ணு முடிச்சு கொடுக்கணும். அந்த வேலையை நான் பார்க்கறேன், நீ போய் தூங்கு. அதுக்கு தான் நான் இருக்கேனே விஸ்வா. உங்களுக்கு எதுக்கு அந்த சிரமம்? பாலை குடிச்சிட்டு போய் நல்லா படுத்து தூங்குங்க. அப்படி இல்லை சார், மருந்து மாத்திரை சாப்பாடெல்லாம் தினமும் நீங்களாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இது ஒரு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட். நான் இந்த ஃபேமிலிக்குள்ள புதுசா வந்திருக்கேன், ஒரு புது ரிலேஷன்ஷிப்ல வந்திருக்கேன். இதை நான் இன்னைக்கு கண்ணு முடிச்சு செஞ்சேன்னா அவருக்கு ஒரு அக்செப்டன்ஸ் கிடைக்கும், மேல மனசு சந்தோஷப்படுவாரு. சைக்கலாஜிக்கலி சீக்கிரம் கியூர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கு தான் சொல்றேன். இருக்கட்டும் இருக்கட்டும். நீங்க எங்க அண்ணனை பக்கத்துல இருந்து பாத்துக்கிறதுக்கு உங்க உடம்புல தெம்பு வேணாமா? இந்த பாலை குடிச்சிட்டு அப்புறம் போய் பாத்துக்கோ. நான் பாலை குடிக்காம விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொடுங்க. இந்தாங்க. என்னது பொண்டாட்டிய குடுங்கன்னு மரியாதையா சொல்றீங்க? அவன் மேல அவ்வளவு மரியாதையா? ஏன் நீங்க உங்க புருஷனை வாங்க போங்கன்னு கூப்பிடலாம், நான் அகிலாவை வாங்க போங்கன்னு கூப்பிடக்கூடாதா என்ன? ஐயா, நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடுங்க விஸ்வா. முதல்ல பாலை குடிங்க. குடிங்க. ஐயோ, இவங்க பாசத்துக்கு அளவெல்லாம் போயிடுச்சு. குடிச்சிட்டேன். சந்தோஷமா? அத்தை, மாமா, நீங்க போய் படுங்க. நானே அப்பா பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன். சரிம்மா. மருந்து வேலை செஞ்சு எங்க அண்ணனோட இருமலை கட்டுப்படுத்துதோ இல்லையோ, நம்ம கொடுத்த பாதாமும் பிஸ்தாவும் சேர்ந்து வேலை செஞ்சு விஸ்வாவையும் அகிலாவையும் ரூமுக்கு ஓட வைக்க போகுது. பாருங்க. சரியா சொன்ன. விஸ்வா, நானும் உங்க கூடவே இருந்து அப்பாவை பாத்துக்கிறேன். ஏன்? நான் தான் பார்த்துட்டு இருக்கேன்ல, நீ போய் தூங்கு போ. ஆமாம்மா, மாப்பிள்ள தான் இருக்காருல்ல, அவர் பாத்துக்குவாருமா. நீ போ. இல்லப்பா, நானும் இருக்கேனே. இல்லம்மா, நீ படுத்து நல்லா ரெஸ்ட் எடு. நீ தூங்கு. போய் ரெஸ்ட் எடு. போ போ, சொன்ன கேளு. போ போம்மா. என்ன அகிலா, நீ மட்டும் வர? அப்பாவும் விஸ்வாவும் என்ன மேல ரூம்ல போய் படுக்க சொல்லிட்டாங்க மாமா. ஓ சரி. என்னடி இது? அகிலா பாட்டு அவர் ரூம்ல போய் தாப்பல் போட்டு தூங்கிட்டா. அப்போ நாம கொடுத்த பாதாம் பிஸ்தாவும் வேஸ்ட் தானா?
அதையே நான் குடிச்சிருந்தாலும் அப்படியே குடிச்சிட்டாலும் ஆ? உடனே போய் மாத்ருபோத்தை பார்க்கணும். அவர் செத்து ரொம்ப நாளாச்சு, போய் தூங்குங்க. செத்துட்டாரா? மாப்பிள்ள, எனக்கு ஒரு பையன் இருந்தா கூட இப்படியெல்லாம் செய்ய மாட்டான். என்ன மாமா இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு? எனக்கு அப்பா இருந்ததா நான் செஞ்சிருக்க மாட்டேனா? எதிர்பார்த்தேன் நீங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க கடைசி பொண்ணு ரேவதிய நந்தினி வீட்டை விட்டு துரத்துன மாதிரி நானும் என் மாலதிய துரத்திருப்பேன்னு தானே நினைச்சீங்க. நந்தினிக்கு இருக்கிற புத்தி ஜென்மத்துக்கும் எனக்கு வராது. அதை நீங்க சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமா? அவ எங்க, நீங்க எங்க? நீங்க 2 பேரும் 2 துருவம்னு எனக்கு தெரியாதா? இப்போ அது புரிஞ்சுக்கிட்டீங்களே. கடவுள் உங்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். எல்லாம் நான் பிறந்ததுலேருந்து நல்ல புத்தியோட தான் இருக்கேன். நீங்க தான் சாகர வரைக்கும் திருந்தவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு அட்டூழியம் பண்ணிட்டு நிக்கிறீங்க. பாத்தியா மாலதி, உங்க அப்பா எப்படி பேசுறாருன்னு? அது தெரியாம என்னோட வெள்ள மனசு பொசுக்குன்னு அவர் திருந்திட்டாருன்னு நம்பி தொலைச்சிருச்சு. அட கடவுளே, உங்க மனசா வெள்ள மனசு? அப்பா, ஆள் மாத்தி ஆள் வந்து என்னையும் அத்தையும் வம்பு கிழித்து சண்டை போடலன்னா உங்களுக்கு எல்லாம் பொழுதே விடியாதா? ஐயோ மாலதி, நான் உங்ககிட்ட சண்டை போடுறதுக்காக இப்ப இங்க வரல. உனக்கு நல்லது பண்ணிட்டு போறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். ஆடு நனைதேன்னு ஓனாய் அழுதுச்சான். என் மருமகளை அங்க கூட்டிட்டு போய் என் பையனுக்கு 2வது பொண்டாட்டியா அங்க இருக்க சொல்ல போறீங்களா? அதுதான் நீங்க என் மருமகளுக்கு செய்யற நல்லதா? அப்பா, நல்லது பண்றதுக்கு எனக்கு என் அத்தை இருந்தா மட்டும் போதும். நீங்க யாரும் வேண்டாம், நான் எப்பவோ சொல்லிட்டேன். ஏன் உங்களுக்கு எல்லாம் உரைக்கவே மாட்டேங்குது? சத்தியமா உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்காக நான் இங்க வரலமா. இந்த அம்மாவோட சுயரூபம் என்னன்னு தெரியற வரைக்கும் யார் வந்து கூப்பிட்டாலும் நீ இங்க இருந்து வரமாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். வரமாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏன் வந்தீங்க? அது ரேவதி புருஷனுக்கு வேலை போயிடுச்சு. அதனால ரேவதி என்கிட்ட வந்து, அப்பா நாங்க ஏதாவது பிசினஸ் பண்ணி பழிச்சுக்கிறோம், அதுக்கு ஏதாவது பணம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கப்பான்னு கேட்டா. மாலதி, இத நம்பாத. நந்தினி விரட்டி விட்டதுனாலதான் ரேவதியும் மகேஷும் இவர்கிட்ட போய் நின்னு இருக்காங்க. விடுங்க அத்தை. அவ அவங்கள விரட்டி அடிச்சா என்ன, கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினா என்ன? அவ பேச்சு நமக்கு எதுக்கு? இவர் என்ன சொல்ல வந்தாரோ அத சொல்லிட்டு போட்டும். அது சரிதான். நந்தினிய பத்தி பேசினா நமக்கு தான் அசிங்கம். சாணி மேல களை தூக்கி போட்டா நம்ம மூஞ்சிதான் நாரும். நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டு போயிடுறேன். சொல்லுங்க சம்மந்தி, தாராளமா சொல்லுங்க. என்ன சொன்னாலும் என் மருமகளோட மனசை யாராலையும் மாத்த முடியாது. ரேவதி திடீர்னு வந்து பணம் கேட்டதும் நான் யாருக்கிட்ட போய் பணம் கடன் கேட்கறதுன்னு புரியல. அதான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். என்னோட ரிட்டையர்மெண்ட் பணம் 3 லட்சம் ரூபா வந்துச்சுல்ல, அதை நந்தினி கிட்ட தான் கொடுத்து வச்சிருந்தேன். அதை ஏன் கேட்க கூடாதுன்னு தோணுச்சு. போய் கேட்டேன். உடனே இந்தாங்கப்பான்னு எடுத்து கொடுத்துட்டா. ரேவதி அதுல இருந்து 1 லட்சம் கொடுத்தா போதும்னு சொல்லிட்டா. ஏன்னா அது உங்க 3 பேருக்கும் சேர வேண்டிய பணம். அதுல இருந்து உனக்கு சேர வேண்டிய 1 லட்சம் ரூபாய் இதுல இருக்கு. இந்தா வாங்கிக்க. அப்பா சொல்றேன், மறுப்பு சொல்லாம வாங்கிக்கம்மா.
ரேவதி கேட்டா கொடுத்தீங்க, சந்தோஷம். நான் உங்களை கேட்டேனா? நீ கேட்கலனாலும் கொடுக்க வேண்டியது என் கடமைம்மா. ஓ, அப்போ உங்க கடமை செய்தான் வந்திருக்கீங்களா? செய்யுங்க செய்யுங்க, நல்லா செய்யுங்க. இல்லத்த, பணத்தை கொடுத்து ஆசையை காட்டி இவர் என்ன உங்ககிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாரு. அடப்பாமே, அப்படியா சொல்ற? என்னோட வெள்ள மனசுக்கு அது தெரியாம போயிடுச்சே. நான் ஒரு மங்குனிமா. முதல்ல நீங்க, நந்தினி, அப்புறம் அம்மா, அப்புறம் இவங்க பையன் எல்லாரும் மாத்தி மாத்தி வந்து பேசி பேசியே என் மனசை கரைச்சி அத்தை கிட்ட இருந்து என்ன பிரிச்சு கூட்டிட்டு போலான்னு பாத்தீங்க. அது நடக்கல. அப்புறம் நந்தினி கொடுத்த ஐடியா படி இவங்க பையன் வந்து என் கழுத்துல இருக்கிற தாலிய கழட்ட பார்த்தாரு. அப்போ நான் சுதாரிச்சுக்கிட்டேன். இப்ப நந்தினி எனக்கு பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்க பாக்குறா. நான் பாசத்துக்கு அடிமையா இருப்பேன். பணத்துக்காக எப்பவும் யாருக்கும் விலை போக மாட்டேன். அப்படி சொல்லாத. எனக்கு கையும் காலும் நல்லா இருக்கு, உடம்புலயும் தெம்பு இருக்கு. நல்லவங்க 4 பேர் வீட்டுக்கு அத்தை மாதிரி 10 பாத்திரம் தேய்க்கிறதுக்கு போனா அதுல வர காசை வச்சு என்னால மகாராணி மாதிரி வாழ முடியும். இந்த பணத்தை கொண்டு போய் நந்தினி முகத்துல வீசி எறிங்க. முதல்ல கிளம்புங்க. மாலதி, சத்தியமா நந்தினி சொல்லி இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக நான் எடுத்துட்டு வரல. உன் மேல இருக்கிற பாசத்தினால நானா சுயமா எடுத்த முடியுமா? இது தயவு செய்து வாங்கிக்கம்மா. அப்பா, பாசத்தை மனசுல மட்டும் வச்சுக்கிட்டு பணத்தை பாக்கெட்ல போட்டுட்டு இடத்த காலி பண்ணுங்க. மாலதி, அப்படி என்னால போக முடியாதுமா. மாலதி, நீங்க என்ன சொன்னாலும் நான் பணத்தை வாங்க மாட்டேன்ப்பா. ஐயோ ஐயோ ஐயோ, நல்ல வாய்ப்பை நழுவு விட்டாளே. 1 லட்சம் ரூபாய் எப்படி எப்படி வாங்குறது? சம்மதி, உங்க வேதனை எனக்கு புரியாம இல்ல. கோவத்துல நான் வெடுக்குன்னு பேசிடுவேன், வார்த்தைங்களை விட்டுருவேன். அதுக்காக நீங்க படுற வேதனைய புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு என் மனசு கல் இல்ல சம்மந்தி. நான் வேதனைப்பட்ட அண்ணன், நீங்க வேதனைப்பட்ட அண்ணன் எல்லாம் ஒண்ணுதானே சம்மந்தி. நீங்க இளைய பொண்ணுங்க 2 பேருக்கு செஞ்சு முடிச்ச கடமைய மூத்தவளுக்கு செய்ய முடியாம போயிடுச்சேன்னு நீங்க தவிக்கிற தவிப்பு எனக்கு புரியுது. நந்தினி மேல இருக்கிற கோவத்துலதான் மாலதி பணத்தை வேண்டான்னு சொல்லிட்டா. உங்க மேல அவளுக்கு எந்த கோபமும் கிடையாது. அத அவளுக்கு நான் பொறுமையா புரிய வச்சு பணத்தை நான் அவகிட்ட கொடுத்துறேன். பணத்தை என்கிட்ட கொடுத்துறீங்களா? உங்களை நான் இன்னைக்கு நேத்தா பாத்துக்கிட்டு இருக்கேன். என் பொண்ணு மாலத்திய உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த நாள்ல இருந்து உங்களை பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். நீங்க எவ்வளவு பெரிய பச்சோந்தின்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களை பத்தி சரியா யோசிக்காம நான் மாலதி கிட்ட பணத்தை கொடுக்க வந்துட்டேன். நல்ல வேலை, அவ வேண்டாம் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. ஆனா ஒண்ணு, இப்ப மாலத்தியே என்கிட்ட வந்து கொடுங்கப்பா அந்த பணத்தை நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னா கூட நான் கொடுக்க மாட்டேன். உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்க முகத்துல காரி துப்பிட்டு மாலத்தி என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கும் போது இந்த பணத்தை நான் கொடுத்துக்கிறேன். அது வரைக்கும் இது என்கிட்டே இருக்கு. அட போயா, உங்ககிட்ட காசை எப்படி வாங்குறதுன்னு எனக்கா தெரியாது. எப்படி வாங்குறேன்னு மட்டும் பாரு. கொடுக்க மாட்டாராம்ல. வாமா நந்தினி, உள்ள வா. உட்காருமா. சொல்லுமா, என் புருஷனை கொன்னது யாருன்னு போலீஸ்க்கு துப்பு கிடைச்சதா இல்லையா? இல்லம்மா, ஆக்ஷன் எடுத்தா தானே துப்பு கிடைக்கும். நான் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட அர்ஜுன் தான் என் புருஷனை கொலை பண்ணாருன்னு சொல்லி புகார் கொடுத்துட்டு வந்தேனே. அவர் ஏன் இன்னும் அர்ஜுன் மேல ஆக்ஷன் எடுக்காம இருக்காரு? தெரியல. நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் கூட மதிக்கல. அவர் மறுபடியும் விஸ்வா மேலதான் பழிய போடுறாரு. அதனால அர்ஜுனை விட்டுட்டு விஸ்வாவை கண்டுபிடிக்கிறதுல மும்மரமா இருக்காரு.
இன்ஸ்பெக்டர் அர்ஜுனை பிடிச்ச ஒரு உலுக்கு உலுக்குனா அவன் யார அனுப்பி கொலை பண்ணான்னு கண்டிப்பா சொல்லிடுவான். அதை விட்டுட்டு விஸ்வா தம்பி மேல சந்தேகப்படுறது ரொம்ப அநியாயம். அது உங்களுக்கும் எனக்கும் தெரியுது, இன்ஸ்பெக்டருக்கு தெரியலையே. என்ன பண்ண முடியும்? அதனால நான் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன முடிவு? போலீஸை நம்பாம நானே அந்த கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்க போறேன். என்னம்மா சொல்ற? போலீஸால முடியாதது ஒரு பொண்ணுனால எப்படி சாதிக்க முடியும்? ஏன் முடியாதுன்னு நினைக்கிறீங்க? பொம்பளைங்களால முடியாததுன்னு எதுவுமே இல்லை. ஆம்பளைங்களால செய்ய முடியாத விஷயங்களை கூட பொம்பளைங்களால செய்ய முடியும். பொம்பளைங்க என்ன பண்ணல? டாக்டரா இல்லையா, இன்ஜினியரா இல்லையா, வக்கீலா இல்லையா, ஜட்ஜா இல்லையா? கடல்ல மூழ்கியும் விண்வெளியில போய் தங்கி இருந்தும் ஆராய்ச்சி பண்ணலையா? அதெல்லாம் பண்ணலாமா, நான் இல்லைல்ல. ஆனா ஆம்பளைங்களை எதிர்த்து நின்னு ஒன்னும் பண்ண முடியாது. நான் அத சொன்னேன். எல்லா சாதனைகளையும் ஆம்பளைங்களை எதிர்த்து நின்னுதான் சாதிச்சிருக்காங்க. வீட்டை விட்டு வெளியில வந்து தெருவுல தனியா நடந்து போறத கூட ஆம்பளைங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சுதான் வெளியில வந்திருக்காங்க. ஆம்பளைங்க எப்பவும் எதிர்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நாம துணிஞ்சு அவங்கள எதிர்த்து நின்னா அடங்கி போயிடுவாங்க. நம்மோட பாட்டி, பாட்டியோட பாட்டி, அவங்களோட பாட்டின்னு காலங்காலமா பொம்பளைங்க தைரியமும் துணிச்சலும் இல்லாம அடுப்படிக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தாங்க. ஆம்பளைங்களுக்கு பயந்துகிட்டு அவங்கள சுத்தி வேலி போட்டுக்கிட்டாங்க. ஆனா இப்ப இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் அப்படி இல்லை. எதையும் சந்திக்கிற துணிச்சல் அவங்களுக்கு இருக்கு. யாரையும் எதிர்த்து நின்னு ஜெயிக்கிற தைரியம் அவங்களுக்கு இருக்கு. நான் அந்த பொண்ணுங்கள்ல ஒருத்தி. என்ன நம்புங்க, உங்க ஹஸ்பண்ட கொலை பண்ணது யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ இவ்வளவு உறுதியா பேசுறத கேட்டு உன்னால அது முடியும் தெரிஞ்சு போச்சு. என்னோட முயற்சியில நான் ஜெயிக்கிறதுக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. சொல்லுமா, என்னால முடிஞ்சா கண்டிப்பா செய்யறேன். கொலை நடந்த அன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நீங்க எனக்கு சொல்லணும். கொலையாளி எத்தனை மணிக்கு வந்தான், எப்படி இருந்தான், என்ன சொன்னான், எப்படி கொலை பண்ணான், எப்படி இங்க இருந்து தப்பிச்சான், வந்தது ஒருத்தனா 2 பேரா, இது எல்லாத்துக்கும் எனக்கு பதில் வேணும். சொல்றேம்மா. அன்னைக்கு எங்க வீட்டுக்காரரு வெளியில எல்லா வேலையும் முடிச்சிட்டு ராத்திரி சுமார் 10:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தாரு. அவர் வந்ததும் 2 பேரும் சாப்பிட்டு தூங்கிட்டோம். தூங்கிட்டு இருந்தப்ப காலிங் பெல் சத்தம் கேட்டுச்சு. நான் கண்ணை முழிச்சு டைம் பார்த்தேன். நடுஜாம 2:15 மணி. இந்த நேரத்துல யார் வந்து பெல் அடிக்கிறா? மணி 2:15 தான் ஆகுது. எங்க எங்க ஏய், ஏண்டி என் தூக்கத்தை கெடுக்கிற? யாரோ பெல் அடிக்கிறாங்க, போய் பாருங்க. ஏங்க, மறுபடியும் யாரோ அடிக்கிறாங்க. ஏய், பால்காரனா இருப்பான், நீ போய் எந்திரிச்சு பாருடி. எனக்கு ஒரே அலுப்பா இருக்குடி. நடு ராத்திரியில எந்த பால்காரங்க வருவாங்க? மணி 2:15 தான் ஆகுது. 2:15 தான் ஆகுதா? யாரா இருக்கும்? யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்க ஆத்திர அவசரத்துக்கு அடிக்கிறாங்களோ என்னமோ. போய் கதவை திறந்துதான் பாருங்களேன். போங்க. ஏண்டி, பக்கத்து வீட்டுக்காரங்கன்னா ஃபோன் பண்ணி தானே கூப்பிடுவாங்க. அன்னைக்கு அப்படித்தானே ஃபோன் பண்ணாங்க. என்னங்க ஏடி நீ? அட யாரா இவன் டிங்கி டிங்குன்னு? சே, நேரம் தெரியாம யார் இந்த நேரத்தில் பில் அடிக்கிறது? சே, நல்ல தூக்கத்தை கெடுத்துட்டாங்களேயா. யாரா இருக்கும்? யாரு யாரையும் காணும். யாராவது பில் அடிச்சது? யாரையும் காணுமே. யாரா
இருக்கும்? ராத்திரில என்ன நேரத்துல பெல் அடிக்கிறாங்க? என்னடி நீ தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு? யாருங்க? அடி யாரையும் காணுண்டி, எவனையும் காணும். நீ படுத்துங்க. அட யாரு அவன்? இந்நேரத்துக்கு யாரு? ச்சே, ஏண்டி எவனா இருக்கும்? ஏண்டி யாரா இருக்கும்? பெல் அடிச்சுட்டே இருக்காங்க. வா. யாரும் தெரியலீங்களே. யாருமா அது பெல் அடிச்சு தொல்லை பண்ணிட்டே இருக்காது? யாரையும் காணுமே. யாரா இருக்கும்? டேய் யாரா? பெல் அடிச்சுட்டு ஓடிடுறாங்க. யார் இந்த மாதிரிலாம் பண்றது? யாரும் இல்லைங்களே.